ஹோம் மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள சைரன் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. கோபுரம் சிட்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிட்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன் சார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிருச்சு. இந்தியா, என்டிஏ, உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன சார்? ஐ திங்க் நேஷ்னல் லெவலில் என்டிஏ கூட்டணி முன்னணியில் இருக்கிறதுன்னு தான் நான் நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். இது என்னுடைய விருப்பம் அல்ல, இது என்னுடைய கணிப்பு. தெளிவாக இதை நான் சொல்லுகிறேன். என்னுடைய விருப்பம் என்பது கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி தோற்கடிக்கப்பட்டு மோடி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். ஒரு மாற்று அரசு, இந்தியா அலையன்ஸ் அல்லது வேறு ஏதாவது பெயரில் இருந்தாலும் அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். பட் துரதிருஷ்டவசமாக என்னுடைய கணிப்பு என்பது இந்த முறை என்டிஏ கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகம். இந்தியா கூட்டணி தேசிய அளவு வெற்றி பெறுவது கடினம் என்று நான் நினைக்கிறேன். டிசம்பர் 3 5 மாநில தேர்தல் முடிவுகள், குறிப்பாக மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் தேர்தல் முடிவுகள் வரும் வரையில் கூட, டிசம்பர் 2ஆம் தேதி இரவு வரையில் கூட நான் இந்தியா பிளாக்குக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, அல்லது பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் மோடியை இவர்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள். 2004 வாஜ்பாயை வீட்டுக்கு அனுப்பியது போல் சொற்ப அளவிலாவது, ஏன்னா வாக்கு வித்தியாசத்தில், அதாவது சீட்டு வித்தியாசத்தில் மோடியை வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்று நம்பியிருந்தேன். ஏன்னா 2004 காங்கிரஸுக்கு 144, பிஜேபிக்கு 137, 7 சீட்டு தான் வித்தியாசம். பட் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்ந்ததால் தான் தமிழ்நாட்டில் 40 சீட்டு போச்சு, கேரளாவிலேருந்து 20 சீட்டு. இது 2 தான் மாற்றுச்சு. இன்ஃபேக்ட் அத்வானி தமிழ்நாடால் தான் நாங்கள் தோத்தோன்னாரு. ஜெயலலிதா, பிஜேபி, காங்கிரஸ் பிஜேபி, ஏடிஎம்கே அலையன்ஸ் 40லையும் தோற்றுது. 7 சீட்டு ஜெயலலிதா ஏடிஎம்கே கொடுத்தாங்க, மிச்சம் 33 சீட் அவங்க போட்டாங்க. சைபர் ஜெயலலிதா 2001-4 ஆடின ருத்ரதாண்டவம் இருக்குல்ல, அரசு ஊழியர்கள் 1.5 லட்சம் பேரை வேலையை விட்டு நிற்கினது, மதமாற்ற தடை சட்டம், ஆடு மாடு தடை, இந்த அட்டூழியங்களால் தான் இங்கே 40 சீட்டு அதிமுக பாஜக தோற்றுது. ஒரு 20 சீட் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா கூட டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்காது. தமிழ்நாடு தான் முக்கிய பங்கு வகித்தது. ஸோ இந்த பேக்ரவுண்டில் வச்சு நான் என்ன நினச்சேன்னா, 2023 டிசம்பர் 2ஆம் தேதி இரவு வரையில் there will be some டெஃபினட்டாக ஒரு மாற்றம் இருக்கும். 5 மாநில 5 மாநில தேர்தல். ஏன்னா அத்தனை கருத்து கணிப்புகள் என்ன சொல்லிச்சுன்னா, குறிப்பாக அந்த 3 மாநிலங்களில் 8லேருந்து 10 கருத்து கணிப்புகள் வரைக்கும் எல்லா கருத்து கணிப்பும் சொன்னது, நாங்கள் அசம்பிளியில் கூட காங்கிரஸுக்கு போட்டுருவோம், ஆனால் பார்லிமெண்ட் வந்தால் மோடிக்கு தான் போடுவோம். கவனிக்கணும், பிஜேபின்னு சொல்லலை, மோடிக்குன்னு சொன்னாங்க. அசம்பிளிலேயே பிஜேபிக்கு போடுறான்னா பார்லிமெண்ட் ஃபார்கான் கன்க்ளூஷன். நான் அன்று இரவு நியூஸ் 18 தொலைக்காட்சி விவாதத்தில் பேசும்போது என்ன அந்த நெறியாளர் கேட்டார், எல்லாரும் பேசிட்டு கடைசியாக என்கிட்ட வந்தார். அப்போ உங்கள் கருத்து என்ன? நான் சொன்னேன் 24 இஸ் அ டன் டீல், இது 24 தேர்தல் முடிவுகளுக்கான அச்சாரம் என்று தான் நான் கருதுகிறேன் நான் சொன்னேன். ஏன்னா அந்த 3 மாநிலங்கள்லையுமே எல்லா கருத்து கணிப்புகளும் 2ல் காங்கிரஸ் வரும், 1ல் பிஜேபி வரும், அல்லது 1ல் பிஜேபி, 1ல் காங்கிரஸ், 2ல் பிஜேபின்னு சொல்லலாம். தெலுங்கானாவோட வெற்றி எந்த அளவுக்கு அது தனியாக பேசுவோம். அது சவுத்து கோர் இந்த ஓட் நார்த். ஸோ கண்டிப்பாக 1லையாவது காங்கிரஸ் வரும்னு எதிர்பார்த்த சூழலில் 3லையும் பிஜேபி அடிச்சுக்கிட்டு வருதுன்றது, அவன் பார்லிமெண்ட்டுக்குன்னா மோடி தான், அசம்பிளினா காங்கிரஸுக்கு போகணும்னு சொன்னவங்க அசம்பிளிக்கே பிஜேபிக்கு போகிறான்னா ஃபார்கான் கன்க்ளூஷன், முடிஞ்சு போச்சு. அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் நிதிஷ்குமார் அன்று தான் இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறி முடிவு எடுத்தார்னு அதன் பிறகு அந்த செய்திகள் சொல்கின்றன. இப்போ அவர் கட்சி மாறி 2 வாரத்துக்கு முன்னால் அவர் மறுபடியும் பிஜேபியோட போனப்போ ஸோ விவரம் அறிந்த டெல்லி பத்திரிகையாளர்கள் எழுதியது, அவர் டிசம்பர் 3 அந்த முடிவை எடுத்து விட்டார். ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் அது என்னன்னு தெரியுது. இந்த 3 மாநிலமும் வழக்கமான அசம்பிளி ரிசல்ட் கிடையாது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிசல்ட் மாறும். இந்த 3 மாநிலத்துலையும் 98லேருந்து கரெக்டாக கவர்மெண்ட் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுவாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் அதுக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இந்த முறை அவங்க கணிப்புகள் எல்லாமே பார்லிமெண்ட் அசம்பிளியில் காங்கிரஸ் ஜெயிக்கும், 1 சீட், 1லையாவது அல்லது 2ல், அட்லீஸ்ட் 1ல் வரும். பட்டு இங்கே போகுது அப்படின்னா இட்ஸ் ஃபார்கான் கன்க்ளூஷன். 8-9 ஸ்டேட்ஸ் வட மாநிலங்கள், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஹரியானா, ஜார்க்கண்ட், உத்தராகண்ட், பீகார், இந்த 8 மாநிலங்களில் கிட்டத்தட்ட 250 சீட் இருக்குது. யூபியில் மட்டுமே 80 இருக்குது, 250 சீட் இருக்குது. குஜராத் 26 துண்டா நிற்குது. அது ஸ்டார்ட் வித் 26 தான் பிஜேபிக்கு. இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு டிசம்பர் 3க்கு பிறகு என்னுடைய கணிப்பு என்பது கண்டிப்பாக பிஜேபி இஸ் கம்மிங் பேக் டு பவர். மேபி இப்போ இருக்க தனியாக இருக்க 300 இருக்காது, அது மேபி ஒரு 40-50 சீட்ஸ் குறையலாம். 250 சீட் ஆர் 50லேருந்து 60 குறைஞ்சி, பிட்வீன் 240 to 250 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அவங்க வந்துடுவாங்க. மெஜாரிட்டிக்கு ஒரு 20 சீட்டு குறையலாம், அல்லது அது கூட குறையாமல் போகலாம்.
தெலுங்கானாவை பற்றி பொறுத்து சவுத் இஸ் டிஃப்ரெண்ட் கம்ப்ளீட்லி. சவுத் இஸ் டிஃப்ரெண்ட் தென் எக்ஸ்பெக்டட் டிசிஷன் இது சவுத்தை பொறுத்த தெலுங்கானா பொறுத்த வரைக்கும். இப்போ சவுத்தில் வந்து எக்ஸப்ட் கர்நாடகா மற்ற இடத்துல பிஜேபிக்கு பெரிய வாய்ஸ் கிடையாது. தமிழ்நாடு வாஷ் அவுட் பிஜேபி, கேரளா வாஷ் அவுட், தெலுங்கானா வாஷ் அவுட், ஆந்திர பிரதேஷ் மேபி தெலுங்கு தேசத்தோடு சேர்ந்தால் 2-3 சீட்டு ஜெயிக்கலாம். கர்நாடகாவில் கண்டிப்பாக அவுட் ஆஃப் 28 தே வில் வின் பிட்வீன் 16 to 18 சீட்ஸ் பார்லிமெண்ட்டில். அசம்பிளி காங்கிரஸ், பார்லிமெண்ட்டுக்கு பிஜேபி தான் போடுவாங்க. சவுத்தில் அது ஒன்று தான் அவங்களுக்கு நிற்குது. ஆந்திராவில் சட்டசபை தேர்தலும் சேர்ந்து வருது. பட் ஐ திங்க் அதில் ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் பிஜேபிக்கு லாபம் வராது. மேபி 2-3 சீட்ஸ் ஜெயிக்கலாம். அது கணக்கில் நீங்கள் எடுத்துக்கணும். சவுத்தில் கர்நாடகாவை தவிர வேறு எங்கேயும் அவங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. இப்போ ஏன்னா அங்கே இருக்க 2 கட்சியுமே வந்து இந்தியா கூட்டணியும் இல்லை, என்டிஏலையும் இப்போ இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து 2 பேருமே ஆதரவு கொடுக்க சூழ்நிலை வந்து வருமா அந்த மாதிரி? இல்லைங்க, ஆந்திர பிரதேஷை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வைப்ட் அவுட் பிகாஸ் தெலுங்கானா பிரித்ததால். பிஜேபிக்கு வாய்ஸ் இல்லை. பட் அவங்க 2 பேரும் போட்டி போடுறாங்க. ஜெகனும் போய் நிற்கிறாரு, நாயுடும் நிற்கிறாரு. அது என்னால் உறுதியாக கணிக்க முடியல. அதிகபட்சம் 2-3 சீட்டு ஜெயிக்கலான்றாங்க. அதை நீங்கள் நெக்லிஜிபிளாக அங்கேயும் 0னே வச்சுக்கோங்கன்ற நான் டேக் இட் 0. எக்ஸப்ட் கர்நாடகா மற்ற எல்லா இடமும் வந்து அவங்களுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாடு பாண்டிச்சேரி 40, கேரளா 20, 60, தெலுங்கானாவில் 13 என்னமோ 73, ஆந்திராவில் ஒரு 12-13 நினைக்கிறேன். எவ்வளோ ஆகுது 85, கர்நாடகாவில் 28, 120 சீட்டு மொத்தம் சவுத்தில். இந்த 120 சீட்டில் அதிகபட்சம் அவங்க 20 சீட் ஜெயிக்கலாம். மை ஹன்ச் கர்நாடகாவில் 20 சீட் ஜெயிப்பாங்க. அவங்க டெஃபினட்டாக ஜெயிப்பாங்க 20 சீட். குஜராத்தில் 26 டு ஸ்டார்ட் வித் 26 தான். ஏன்னா 2014 23 ஜெயிச்சாங்க அவுட் ஆஃப் 26. 19 ஆல் 26. திஸ் டைம் இட் வில் பி 26. ஸோ அப்படி எடுத்துகிட்டு 46ன்னு போகும்போது யூபியில் 80, அதில் வந்து அதிகபட்சம் 70 கிட்ட வந்துருவாங்க. 60லேருந்து 70, 60ன்னு வச்சிங்கனாலே 60, 46, 116. ஸோ இது எல்லாத்தையும் நெருக்கி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா 250 ஈஸியாக வருதுன்னு எனக்கு தோணுது. அல்லது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை 220க்கு கீழே போச்சுன்னா எதிர்கட்சிகளுக்கு அதுவே பெரிய வெற்றி. என்னென்னா 220 கீழெல்லாம் போகுதுன்னா இட் வில் நாட் பி மோடி, இட் வில் பி சம் அதர் பர்சன். இப்போதைக்கு எதிர்கட்சிகள் நீங்கள் பர்சனலாக ஒவ்வொரு அப்போசிஷன் எம்பிஸ், காங்கிரஸ் டிஎம்கே எம்பிஸ் கிட்ட பேசுனீங்கன்னா மோடி அமித்ஷா போனால் போதும், பிஜேபி வந்து கொலிஷன் கவர்மெண்ட் வாஜ்பாய் கவர்மெண்ட் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னா இந்த கண்டினியூட்டியை உடைச்சா போதும். மோடிங்கிற ஒரு பிம்பத்தை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பிம்பம் இல்லை, அது உண்மை. அது மோடியும் அமித்ஷாவும் அந்த ராட்சசர்களாக உருவாகி விட்டார்கள். அதாவது வந்து தே பிகம் மான்ஸ்டர்ஸ், தே கண்ட்ரோல் எவ்ரிதிங். இந்த கண்டினியூட்டியை உடைக்கிறதுக்கு அவங்க கட்சி உள்ளே யாரும் அதுக்கு போட்டி போட்ட மாதிரி நினைக்கிறீங்க? இப்போ இல்லை. ஒருவேளை 50-60 சீட் குறைஞ்சதுன்னா அப்போ ஆர்எஸ்எஸ் வில் டேக் எ கால். ஏன்னா யோகியோ நிதின் கட்கரியோ அந்த ரேஸ்ல 20-50 குறைஞ்சதுன்னா யோகி வர முடியாது. யோகி வில் பி ஹார்ட்லைனர். யோகி எப்போ வருவாருன்னா நீங்கள் 300 சீட்டு பிஜேபி வந்து மோடியை ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கலன்னா அப்பா யோகி வருவார். எழுதி வச்சுக்கோங்க, யோகி வந்தாருன்னா நீங்கள் மோடியை கோயில் கட்டி கும்பிடுவீங்க. ஸோ இது இன்னும் மோசமாக இருக்குங்கிறது உங்களோட கணிப்பு. இட் வில் பி மோர் டேஞ்சரஸ், மச் மோர் டேஞ்சரஸ். அதை தான் ஒரே வார்த்தை நான் சொன்னேன். யோகி ஆதித்யநாத் பிரதம மந்திரி ஆனால் நீங்கள் நரேந்திர மோடியை கோயில் கட்டி கும்பிடுவீர்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஃபேசிசத்தோட அந்த பீக் க்ரோத்தில் அது ஒரு ஃபுல் சர்க்கிளில் போய் கீழே இறங்குற வரைக்கும் சாஃப்ட் லைன்லேருந்து ஹார்ட் லைனர், ஹார்ட் லைனர்லேருந்து மச் மோர் ஹார்ட் லைனர், மச் மோர் ஹார்ட் லைன்லேருந்து ரேபிட் ஹார்ட் லைனருக்கு அது போகும். வாஜ்பாய் இருக்கும்போது அத்வானியை பற்றி பேசினாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அத்வானி வர முடியல. வாஜ்பாய்க்கு ஆல்டர்னேட்டிவாக வந்தவர் யார்? மோடி, ஹார்ட்லைனர். மோடிக்கு ஹார்ட்லைனர் அடுத்த ஆல்டர்னேட்டிவாக வரவர் இந்த ஸ்பேஸில், இந்த ஸ்பியரில் இதை விட ஹார்ட்லைனராக தான் இருப்பார். அது எப்போ வரும்னா பிஜேபி 300 சீட் வந்தால் வரும், 220 சீட் வந்தால் வராது. 220 சீட் வந்துன்னா தே வில் பிரசன்ட் அ சாஃப்ட் ஃபேஸ் லைக் நிதின் கட்கரி ஆர் சிவராஜ் சிங் சௌஹான். வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, வாய்ப்பு குறைவாக இருக்கு. ஆனால் எனக்கு என்னமோ அவங்க 250+ போயிடுவாங்கன்னு தான் தோணுது. அப்போசிஷன் இஸ் கம்ப்ளீட்லி இன் டிஸ்அரேங்க. நான் சொல்கிறேன், இந்த 250 சீட் இருக்குது பாருங்கள், மத்திய பிரதேஷ்லாம் அவுட் ஆஃப் 29, 28 அடி பண்ணுறாங்க. நோவேர் அப்போசிஷன் இஸ் இன் த சீன். இந்தியா கூட்டணி எங்கே சறுக்குச்சு சார்? நல்ல பாயிண்ட்டுங்க. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா கூட்டணி எங்கே சரிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஜூன் மாதத்தில் அந்த அப்போசிஷன் அலையன்ஸை நிதிஷ்குமார் கூப்பிட்றாரு. அதுக்கு அடுத்து பெங்களூரில் கூட்டும்போது இந்தியா அலையன்ஸ்னு பேர் வைக்கிறாங்க. பாம்பேயில் 3வது கூட்டம் நடக்குது. மோடி இந்த கூட்டங்களை பார்த்து உண்மையில் அஞ்சினார். நம்ம ஏற்கனவே பேசுனது. ஆனால் 5 மாநில தேர்தல் அப்போ இவங்க டோட்டலாக இந்தியா அலையன்ஸ் செயல்படாமல் போச்சு. நிதிஷ்குமார் தெளிவாகவே சொன்னார், காங்கிரஸை காணோம், 5 மாநில தேர்தலில் பிஸியாக இருக்காங்க, தேர்தல் முடிஞ்சோன்னு தான் அவங்க பார்வை இந்த பக்கம் திரும்பும் போல. ஒரு அருமையான வாய்ப்பு, இந்தியா அலையன்ஸுன்னு போய் தேர்தலை காங்கிரஸ் சந்திச்சிருந்ததுன்னா
ஓரளவு இந்த சுச்சுவேஷனை சால்வேஜ் பண்ணியிருக்கலாம், சால்வேஜ்லாம் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப எப்படி பேசுறதுனா ரொம்ப மேம்போக்கான பேச்சாக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பிகாஸ் இந்தியா அலையன்ஸோட தொடக்கத்திலிருந்தே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, தோல்வி, சரிவு என்னென்னா மோடிக்கான மாற்று அரசியல் அவங்க முன் வைக்கல. மோடி என்பது தனிநபராக அவங்க மோடியை மட்டும் எதிர்க்கிறோம், பாஜகவை எதிர்க்கிறோம் தவிர என்ன அரசியலை முன் வைக்கல. அதாவது மோடி என்பது தனிநபர் என்ற புரிதல் ரொம்ப ஆபத்தானது, தவறானது, அபத்தமானது. பிகாஸ் மோடி இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல், மோடி இஸ் அன் ஐடியாலஜி. நீங்கள் மோடிக்கான மாற்ற ஐடியாலஜிக்கலாக முன் வச்சிருக்கணும். அதாவது சித்தாந்த ரீதியிலான மாற்று அரசியலை முன்வைக்க இந்தியா கூட்டணி தவறியதன் விளைவு தான் இது. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி மோடின்றது என்ன, ஹிந்துத்வா, அல்ட்ரா நேஷ்னலிசம், விஸ்வகுரு, நாங்கள் தான் உலகத்திலேயே உயர்ந்தவங்க, G20 நடத்தி நாங்கள் தான் அது 5-10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக 20 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறத நாங்கள் தான் புதுசாக நடத்துகிற மாதிரி அவங்க பறைசாற்றி கொண்டு தம்பத்தம் அடித்து கொண்டார்கள். அப்படிலாம் கிடையாது. விஸ்வகுருன்றது அமெரிக்காவும் இஸ்ரேலும் பண்ணுற மாதிரி இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறவங்கள மற்ற நாட்டில் போய் அவன் நாட்டு சட்டங்களையும் சர்வதேச சட்டங்களையும் கவலைப்படாமல் போட்டு தள்ளுறது. உலகத்திலே நாங்கள் தான் உயர்ந்தவங்க விஸ்வகுரு. இந்த பாயிண்ட்டு இது மக்களுக்கிட்ட எடுப்படுது. மூணாவது வந்து நலத்திட்ட உதவிகள். நம்ம தமிழ்நாட்டில் 40-50 வருஷத்துக்கு மேலே சாதிச்சதுனா அவன் இப்போ தான் சாதிச்சுட்ருக்கான். 5 கிலோ அரிசி, ரோடு போடுறது, இதெல்லாம். 4வது பிஜேபியோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் அண்ட் மணி பவர். இந்த 4ம் தான் வந்து பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய இஷ்யூஸ். ஃபண்டமெண்டலி ஹார்ட்கோர் ஹிந்துத்வா அண்டு அல்ட்ரா நேஷ்னலிசம். இது 2 தான் மோடியை உருவாக்குது. மோடி இதை உருவாக்கலை. நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் வைக்கும்போது மோடி மோடி மோடின்னு திட்டினீங்கன்னா ஜனங்க உங்ககிட்ட வரமாட்டாங்க. இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன? இப்போ சாதாரண பாமர மக்களும் இந்த ஹார்ட்கோர் இந்துத்துவாக்குள்ளே தள்ளப்படுறாங்களா, இல்லை விரும்பி போகிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? 2மே நடக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதால இதோட பரிமாணம் நமக்கு தெரியல. வட இந்தியாவில் இப்போ நான் சொன்ன இந்த 8 ஸ்டேட்டில் 8லேருந்து 10 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய 250+ சீட்ஸில் ஹிந்துத்வா இஸ் தி டாமினன்ட் ஐடியாலஜி அமங் த பீப்புள். ஒன்றும் இல்லைங்க, கனடாவில் போய் வந்து சீக்கிய தீவிரவாதிகளை இந்தியா போட்டு தள்ளிச்சுன்னு கனேடியன் பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் பேசுகிறார். அறிவுஜீவிகளும் சர்வதேச சட்டங்களை மதிக்கிறவங்களும் ஓல்டு ஸ்கூல் காங்கிரஸ் பீப்புளும் நெஹ்ருவியன் காங்கிரஸில் வந்தவங்களும் இது தப்பு, நம்ம பண்ணக்கூடாதுன்னு பேசுகிறான், எழுதுகிறான். ஆனால் உண்மை தெரியுமா, காமன் மேன் மத்தியில் நான் சொல்கிறது ஹார்ட்கோர் ஹிந்துத்வா பேசக்கூடிய ஹிந்தி பெல்ட்டில் இதுக்கு அமோக வரவேற்பு இருக்குது. அமோக வரவேற்பு இருக்குது. பார்த்தியா, நம்ம ஆள் நமக்குள்ளே வந்து இந்தியாவுக்குள்ளே பாம் வைக்கிறான் சீக்கிய தீவிரவாதி, நம்ம முதலமைச்சரை கொல்லுவன்றான். அவன் அங்கே உட்காந்து முதலமைச்சரை கொல்லுவான், டிஜிபியை கொல்லுவன்றான், இந்திரா காந்தியை சுட்டு கொண்டவங்களை நியாயப்படுத்துகிறான், ஊர்வலம் எடுத்துகிட்டு போகிறான், இந்திரா காந்தி படத்தை வச்சு அதை சுடுற மாதிரியெல்லாம் வச்சு டேப்லோ எடுத்துகிட்டு போகிறான். நம்ம நாட்டை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறான். முன்னாள் பிரதமர் பதவியில் இருந்த பிரதமரை கொண்டதை நியாயப்படுத்துகிறான். அந்த தீவிரவாதிகளுக்கு அவன் கவர்மெண்ட் அடைக்கலம் கொடுத்துருக்கான். நம்ம அவன் ஊரில் போய் அவனை போட்டால் என்ன தப்பு? என்ன தப்பு? என்ன தப்பு? இது மோடிக்கு வந்து இந்திய வெளியுறவு கொள்கைக்கான பின்னடைவு. 75 ஆண்டு கால ஜவஹர்லால் நேரு உருவாக்கிய இந்திய வெளியுறவு கொள்கைக்கு, அணிசேரார் கொள்கைக்கு, வெளிநாட்டு சட்டங்களை மதிக்க வேண்டும் என்கின்ற இந்தியாவின் பரந்துபட்ட வெளிநாட்டு அயல்நாட்டு கொள்கைக்கு இன்றைக்கி மிகப்பெரிய பின்னடைவு மோடியால் வந்திருக்குது அப்படின்னு நீங்கள் அறிவுஜீவிகளும் வயரு, ஸ்க்ராலு, இண்டுல கட்டுரை எழுதுகிறவங்களும் பேசி கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாமர மக்கள் அது அப்படியே பாமர மக்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கான், ஓட்டு கூடுது. இதை நீ மோடிக்கு எதிராக நீ கொண்டு போனீங்கன்னா சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறது. இதை தாண்டி தீவிரவாதிகள் அப்படிங்கிறத தாண்டி மதச்சார்பின்மையிலே இதே விஷயம் என்ன தப்பு அப்படிங்கிற விஷயம் என்னது தப்புன்றது வந்துடுச்சு. காமன் மேன் கிட்ட அவன் அதை கொண்டு போயிட்டான். அதுதாங்க சொல்ல வரேன். இவங்க மோடியை இந்தியா கூட்டணி எங்கே தோற்று போச்சுன்னு கேட்குறீங்க. இந்தியா கூட்டணி மோடியை பற்றிய புரிதல், தனி மனித நபராக மோடி இருக்கிறார் என்ற அவரை பார்த்தது தான் இவங்களோட பெரிய பிழை. ஒரு கூட்டத்தை நடத்த முடியலையாங்க, இன்ன வரைக்கும் நடத்த முடியல. ஒரு பொது கூட்டத்தை, ஒரு பப்ளிக் ரேலியை. இந்த இந்தியா கூட்டணி ஒரு தோல்வி நீங்க சொல்றபடி இருந்துச்சுன்னா அதுக்கு வெறும் காங்கிரஸ் மட்டுமே காரணம்? நாட் ஓன்லி காங்கிரஸ், எல்லாரும் காரணம். பிரதான காரணம் காங்கிரஸ். ஏன்னா அவங்க தான் வழி நடத்தணும். கடந்த தேர்தலில் பிஜேபி வாங்கிய வாக்குகள் 38% 2019. காங்கிரஸ் கட்சி வாங்கிய வாக்குகள் கரெக்டாக 19% சரிபாதி. 12 கோடி மக்கள் காங்கிரஸுக்கு வாக்களித்திருக்காங்க. நம்ம சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு பாஸ்ட் கோல் சிஸ்டம்ன்றதுனால 38% வாங்கின பிஜேபிக்கு 303 சீட்டும், அதில் கரெக்டாக சரிபாதி 19% வாங்கின காங்கிரஸ் கட்சிக்கு 52 சீட்டும் கிடைக்குது. அட்லீஸ்ட் அதில் 1/4 வந்திருக்கணும், 1/5 இருந்திருக்கணும். சரிபாதியாக 1/6 தான் இருக்குது. 303 எங்கே, 52 எங்கே? இத்தனைக்கும் வாக்கு சதவீதம் 50%. 12 கோடி மக்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், கோவாலேருந்து பாம்பே வரைக்கும் பறந்து விரிந்த இந்தியாவில் ஓட்டு போட்டிருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்கு. ஆனால் அவங்களோட வாக்கு வங்கி என்பது, வாக்குகள் இடங்கள் என்பது வெறும் 52% தான். ஆகவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஜூனில் ஆரம்பித்த இந்தியா கூட்டணி இப்போ வந்து கரெக்டாக 8 மாதம் முடியுது. 8 மாதத்தில் அவனுடைய சூத்திரதாரியாக இருந்தவர் வெளியில் போயிட்டார்.
இந்த 8 மாதத்தில் நடுப்புற கிடைத்த மிக அருமையான வாய்ப்பு 5 மாநில தேர்தல். காங்கிரஸுக்கு புத்தி வந்து காங்கிரஸோட ஒரிஜினல் புத்தி அது. ஏன்னா அந்த 4 மாநிலமும் காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்புள்ள மாநிலம். பவர்ஃபுல் பார்ட்டி காங்கிரஸ். அங்கே காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் தான் ஃபைட்டு 3 மாநிலத்தில். தெலுங்கானாவில் லோக்கல் பார்ட்டிக்கும் இவங்களுக்கும் ஃபைட்டு, காங்கிரஸுக்கும் ஃபைட். பிஜேபியோட 3 ஸ்டேட்லேயும் இன்னொரு ஸ்டேட்டில் காங்கிரஸ் லோக்கல் பார்ட்டியோடையும் ஃபைட் பண்ணுது. அதனால் கூட்டணியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. அவனுக்கு எதுக்கு நான் சீட்டு கொடுக்கணும்? ஏங்க அகிலேஷ் யாதவுக்கு 6 சீட்டு கொடுக்குறேன்னு பேச்சுவார்த்தை 10 நாள் நடந்துகிட்டு இருக்கும்போது நாளை காலையில் மறுபடியும் பேசலாம். 6 சீட்டுக்கு அவன் ஒத்துக்கிட்டான். 18 சீட்டு ஒத்துக்கினவன் 6 சீட்டு இறங்கி வந்துட்டான். ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதான் பாக்கி காங்கிரஸ். எந்தெந்த கான்ஸ்டுவன்சிஸ்னு இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது ராத்திரி 10 மணிக்கு கூடி கலையிறாங்க. மறுபடியும் நாளை காலையில் 10 மணிக்கு பேசலான்னு விடிய காலையில் 6 மணிக்கு லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டார் கமல்நாத். அங்கே வந்து அகிலேஷ் யாதவோட போயிருந்தாலும் காங்கிரஸ் தோற்றுருக்கும், அது வேற. ஆனால் அந்த ஒரு நம்பகத்தன்மை தேசிய அளவில் அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போகும்போது அந்த ஒருமித்த குரலில் பேசுகிறதும் ஒன்றுபட்டு ஃபைட் பண்ணுறதுன்ற அந்த பொலிட்டிக்கல் யூனிட்டி வந்திருக்கும். அது இல்லாமல் போச்சு இல்லை. அப்போ இது சீர்குலைச்சது காங்கிரஸ் தானே. சரி, நான் வந்து காங்கிரஸை மட்டுமே ப்ளேம் பண்ணுறேன், மற்ற கட்சிகளை ப்ளேம் பண்ணலன்னோ அல்லது பிரதான எதிரி பிஜேபியாக இருக்கும்போது நீ ஏன் எதிர்கட்சியை குறை சொல்கிறோன்னு நினைக்காதீங்க. நான் அப்படி சொல்லலை. எதிரி தெளிவாக இருக்கான், எதிரி விஸ்வரூபம் எடுத்துட்டான், எதிரிக்கு ஒரு சித்தாந்த பின்புலம் இருக்குது. உனக்கு என்ன இருக்குது? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சித்தாந்த ரீதியாக இயக்கப்படுற ஒரு கட்சியை, அது எவ்வளோ மோசமான சித்தாந்தமாக இருந்தாலும் சித்தாந்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய கட்சிகளோ அமைப்புகளோ ஜெயிக்க முடியாது. அதுவும் மதம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில். இன்றைக்கி ஹிந்துத்வான்றது டாமினன்ட் ஐடியாலஜி இன் இந்தியன் பாலிட்டிக்ஸுங்க. அதோட பிரதிநிதி தான் மோடி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. காலகட்டங்கள் தான் தலைவர்களை உருவாக்குமே ஒழிய தலைவர்கள் காலகட்டங்களை உருவாக்குறது கிடையாது. மகாத்மா காந்தி 1869 பிறந்தவர். அதுக்கு 20 ஆண்டுகள் முன்னாலேயோ பின்னாலேயோ பிறந்திருந்தால் இந்திய சுதந்திர போராட்டம் இல்லை. காந்திக்கு முன்னால் சுதந்திர போராட்டம் இருந்தது. பாலகங்காதர திலகர் இருந்தார், கோபாலகிருஷ்ண கோகலே இருந்தார். ஆனால் 1915 மகாத்மா காந்தி இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிர பங்கெடுக்க ஆரம்பித்த பிறகு தான் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வந்து 1915-16 இந்திய சுதந்திர போராட்டம் சூடுபிடிக்க தொடங்குது. 30 ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு 47 நமக்கு விடுதலை கிடைக்குது. அதுக்கு முன்னாலேயும் மாபெரும் சுதந்திர போராட்டங்கள் நடந்தது. கரெக்டாக கோபாலகிருஷ்ண கோகலே வந்து ஃபேட் அவுட் ஆகி வெளியில் போகிறாரு, மகாத்மா காந்தி உள்ளே வராரு. ஸோ காலகட்டங்கள் தான் தலைவர்களை உருவாக்குறதை ஒழிய தலைவர்கள் காலகட்டங்களை உருவாக்குறதில்ல. மோடின்றது நான் அடிக்கடி சொல்லுவோம், மோடி இஸ் தி சிம்டம் நாட் த டிசீஸ். மோடி இஸ் த சிம்டம், மோடி இஸ் நாட் த டிசீஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது ஹிந்துத்வா, இது ஹார்ட்கோர் ஹிந்துத்வா. நீங்கள் ஹிந்துத்வான்ற ஒரு ஐடியாலஜியை ஃபைட் பண்ணுறீங்க, மோடின்ற தனிநபர் அல்ல. அவங்களுக்கு வாராது போல வந்த மாமணி அந்த ஐடியாலஜியை அக்ரெசிவாக, மூர்தன்யமாக, ரூத்லெஸ்ஸாக, ஈவிரக்கம் இல்லாமல் கொடூரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் அவங்களுக்கு கிடச்சிருக்காங்க. அவங்க ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா வாராது போல வந்த மாமணி தான் நரேந்திர மோடி. அவங்க எப்படி அவர் விட்டு கொடுப்பாங்க? ஆனால் பிரச்சனை நரேந்திர மோடி கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரச்சனை அந்த ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜிக்கு மாற்றாக நீங்கள் எதை முன் வச்சிங்க, எப்படி முன் வைக்க போகிறீங்க, இதை சொல்லுங்கள். நான் கேட்குறது there is only one simple question I ask. ஆல்டர்னேட்டிவ் ஐடியாலஜி உங்ககிட்ட என்ன இருக்குது? இல்லை, அவங்களோட மொத்த இதுவுமே வந்து மோடியை எதிர்க்கணும், பாஜக வீட்டுக்கு அனுப்பணும், இந்த ஒரு அவ்வளோதான். சரி, கீழே அந்த மோடின்றது தனி இல்லையா சித்தாந்தம். இப்போ நாளைக்கு வந்து மோடி வந்து அரசியல் களத்திலிருந்து அகற்றப்படுகிறார்னு வைத்துக் கொள்ளுங்கள். இது உடனே தோற்றுருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது. மோடிக்கு வந்து வேற யாரும் இதை விட மோசமான ஒரு யோகி ஆதித்யநாத் வந்து உட்காருவார். நீங்கள் அப்போ மோடியை கோயில் கட்டி கும்பிடுவீங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் சனாதன ஒழிப்பு மாநாடு, சனாதனத்துக்கு எதிராக பேசுறதெல்லாம் தொடர்ந்து திமுக செஞ்சுடுதுங்க சார். அதுக்கு முதல்ல எது சனாதனம்னு விளக்குனாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கு கால இந்தியா கூட்டணி நாசமாக போனதுக்கு உதயநிதி இருக்கார் இல்லையா, அந்த சனாதன பேச்சும் ஒரு காரணம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வட இந்தியாவில் 4 கோடி வாட்ஸ்அப் குரூப்ஸ். ஹோம் மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள சைரன் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. கோபுரம் சிட்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிட்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash நவ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.